வணக்கம் உறவுகளே. இன்று சித்திரை மாதம் 14ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு சித்திரை புதுவருட பிறப்பு. கனடிய தமிழ் சேனல் சார்பாக அனைத்து உறவுகளுக்கும் இனிய புதுவருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காணொளி கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அலங்கார திருவிழாவின் 9ஆம் நாள் திருவிழா. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். On behalf of Canadian Tamil Channel, we wish everyone a happy Tamil New Year. May you all have a great year ahead.
பெருமானுக்கு காலை 4:30 மணிக்கு விசேஷ அபிஷேக பூஜைகளை பெற்று அதனைத் தொடர்ந்து இப்போது நமது ஆலயத்தின் நவதின கல்யாணம் என்று சொல்லக்கூடிய 9 நாள் திருவிழா விநாயகர் திருவிழா இன்னும் அரமனை தியாகத்தில் நமது ஆலயத்திலே விநாயகர் பெருமான் தேரில் எழுந்தருளி நமக்கெல்லாம் தரிசனம் கொடுக்க இருக்கிறார். யார் யார் அவசரப்பட்டு போகணுமோ எல்லாம் இருந்து இந்த விநாயகர் திருவிழா தேரை எல்லோரும் இழுத்து விநாயகர் அவர்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல் வருகிற நமது கொடியேற்ற திருவிழாவானது வருகிற மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் அன்றிலிருந்து 10 நாட்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக காலையிலும் மாலையிலும் விசேட பூஜை நடைபெற்று யாகசாலை பூஜைகள், யாக ஹோமங்கள், கொடிமர பூஜைகள், முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேக வஸ்தமண்டப பூஜை என்று சொல்லக்கூடிய அனைத்தும் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. இன்னும் 2-3 உபயங்கள் வேறு கொஞ்சம் காலியாக இருக்கிறது. யாராவது செய்ய விரும்பும் அடியார்கள் ஆரிய காரியத்தை அணுகுமாறு கேட்டுக்கொண்டு இந்த ரதோத்சவத்தில் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று அமைதியாக இருந்து ஒரு 1/2 மணி தியாலத்தில் சுவாமி விநாயகர் பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஒரு 1/2 மணி தியாலம் மேக்சிமம் ஒரு 1 ஹவரில் இந்த தேரை திருவிழாவானதை நிறைவேறும் என்பதை அறிவித்திருக்கிறோம். எல்லோரும் இருந்து இந்த விநாயகர் நடை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் சித்தி விநாயக மூர்த்திக்கு அன்னதானம் தொடர்ந்து அன்னதானம் முழுக்க நடந்து வந்தது. பஞ்சகத்ய பராஜனஸ்ய பகவதः அகார உகார மகார ஓங்காராதி பிரணவாகாரஸ்ய நாதவிந்த கலாமூர்த்திஸ்ய விக்ன விநாயக महागणपतेः विशेषदोत्सवपुण्यकाले विशेषणुदसंवत्सरमध्ये विशेषवसन्तमण्डप पूजा कालक्रिया कर्मणि यजमानस्य उभयकर्तृण शिवगोत्रोपस्यः उत्तरटायस्य वदन्नामयस्यः अत्रगणस्य रलायणाम्यः अत्रगणस्य कर्षिकानामयस्यः मकालगमनस्य मलाष्नामयस्य sa 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 ni sa 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 ma ga 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 sa
சக கக கக சக கக பம மா பனி சனி பனி ம பனி பம பக சக க ம ப க சனி பம க சனி நெற்றியின் நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே நெற்றியின் நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே நெற்றியின் நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே பத்திடும் பிணிகள் யாவும் விலகும் வேலவனாலே பிறவிகள் தோறும் அவனே குலகுருவாய் வருவானே பத்திடும் பிணிகள் யாவும் விலகும் வேலவனாலே பிறவிகள் தோறும் அவனே குலகுருவாய் வருவானே நெற்றியின் நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே நெற்றியின் நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே அழுவது போதும் நிறுத்து குகனை மனதில் இருத்து விதியார் வகுத்தது உனக்கு வாழ்வுக்கு அவனே பொறுப்பு அழுவது போதும் நிறுத்து குகனை மனதில் இருத்து விதியார் வகுத்தது உனக்கு வாழ்வுக்கு அவனே பொறுப்பு முருகா முருகா என்று இரவும் பகலும் சொல்லு முருகா முருகா என்று இரவும் பகலும் சொல்லு பகையார் உனக்கு இங்கு தோளை உயர்த்தி நில்லு பகையார் உனக்கு இங்கு தோளை உயர்த்தி நில்லு நெற்றி நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே பற்றிடும் பிணிகள் யாவும் விலகும் வேல் அவனாலே பிறவிகள் தோறும் அவனே குலகுருவாய் வருவானே தோல்விகள் துரத்தும் போது வேலவா என்று சொல்லு கேலிகள் பேசும் மனிதர் வியந்திட வாழ்ந்து காட்டு தோல்விகள் துரத்தும் போது வேலவா என்று சொல்லு கேலிகள் பேசும் மனிதர் வியந்திட வாழ்ந்து காட்டு வாகை சூடிய குமரன் தோகை மயில் மேல் வருவான் வாகை சூடிய குமரன் தோகை மயில் மேல் வருவான் பெற்றவர் பாதம் போற்ற வெற்றிகள் வாழ்வில் சேர்ப்பான் பெற்றவர் பாதம் போற்ற வெற்றிகள் வாழ்வில் சேர்ப்பான் நெற்றியின் நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே நெற்றியின் நெருப்பு அவனே வெற்றிகள் சேர்க்கும் குகனே பற்றிடும் பிணிகள் யாவும் விலகும் வேலவனாலே பிறவிகள் தோறும் அவனே குலகுருவாய் வருவானே பற்றிடும் பிணிகள் யாவும் விலகும் வேலவனாலே பிறவிகள் தோறும் அவனே குலகுருவாய் வருவானே ஷண்முகா 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 முருகனை பாடும் ஆர்வத்திலே நான் மூழ்கி போனேன்
போனேன் பாட்டினிலே குமரனை பாடும் பணியினிலே நான் உருகி போனேன் உள்ளத்திலே கடம்பனை பாடும் போதினிலே உடம்பே சிலிர்த்து வியர்க்கிறதே கடம்பனை பாடும் இன்றைய தினம் இந்த ஆலயத்திலே புது வருடத்தை முன்னிட்டு இன்று முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன. பல அடியார்கள் வந்து அன்னதானத்தை எடுத்துச் செல்வதையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருந்தது.
அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத சண்மநாத சுவாமியினுடைய திருவருளும் சிட்டி மகா கணபதியினுடைய திருவருளும் கையல்நாயகி அம்பிகா சமேத வைத்தீஸ்வர பெருமானுடைய திருவருளும் எல்லோருடைய திருவருளும் கிடைக்க பெற்று இன்று சிட்டி மகா கணபதியுடைய ரதோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற மே மாதம் 12ஆம் தேதி மகோத்சவ திருவிழா நடைபெற இருக்கின்றது. பக்த கோடிகள் இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இடம் சன்சிட்டி பிளாசா எல்லோருக்கும் தெரியக்கூடிய இடம். மே மாதம் 12ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற மகோத்சவ திருவிழாவிலே எண்ணம் நிறைய மக்கள் வந்து பங்கு பெற்றி முருகப்பெருமானுடைய திருவருளையும் பரிவாரமூர்த்திகளுடைய திருவருளும் கிடைக்கப்பெற்று உங்களுக்கு எல்லோருக்கும் நன்னருள் கிடைக்கவும், குறிப்பாக இன்று சோபகிருது தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கின்றது. இங்கே வருகை தந்திருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கிடைக்கப்பெற்று எல்லோரும் ஆயுள் ஆரோக்கியம் குறைவற்ற செல்வத்தோடு பல்லாண்டு வாழ்க வளர்க என வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்ளுகின்றோம். நன்றி, வணக்கம்.
ஆன்மீக பக்த கோடிகள் மையன்ப அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் கிடைப்பதாக வேண்டி எல்லாம் அல்ல நமது ஆலயத்திலே குடிகொண்டு வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை அளித்துக் கொண்டிருக்கும் பரம கருணாமூர்த்தியான கந்த கடவுளான் தமிழ் கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டு நமது ஆலயத்தின் ரதோத்சவம் என்று சொல்லக்கூடிய தேர் திருவிழாவானது கடந்த 10 நாட்களாக மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று இன்றைய தினம் ரதோத்சவம், நாளை காலை தீர்த்தோத்சவம் என்று சொல்லக்கூடிய வகையிலே எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் புது வருடம் என்று சொல்லக்கூடிய சோபகிருது வருடம் என்று சொல்லக்கூடிய வருடமானது பிறந்திருக்கிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மங்களகரமாக விசேஷமாக மஞ்சள் நிறத்திலே மஞ்சை பட்டாரை உடுத்தி முருகப்பெருமான் அனைத்து தெய்வங்களும் நமக்கெல்லாம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அதைவிட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் இன்றைய பிறந்த தினமானது காலை 4:33 மணிக்கு 4:06 என்று பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே விசேஷமாக சுக்கிரன் ஆதிக்கம் பெற்று சுக்கிரஹோரையிலே மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த புது வருடமானது பிறந்திருக்கிறது. நமக்கெல்லாம் இந்த வருடத்திலே எல்லா நலங்களும் வளங்களும் கிடைக்க வேண்டும் என்று எம்பெருமான் இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த புது வருடமானது கை விசேஷம் என்று சொல்லக்கூடிய விசேஷமானது வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் காலை 7:40 மணி முதல் காலை 8:20 மணி வரையும், மாலை 5 மணி முதல் 8:20 மணி வரையும் கை விசேஷம் கொடுக்கலாம் என்று அறிவித்தருகிறோம். அதனைத் தொடர்ந்து நாளையும் கொடுக்கலாம் கை விசேஷம். நாளை காலை 8:40 மணி முதல் 9:20 மணி வரை இந்த கை விசேஷமான நடைபெற இருக்கிறது. கொடுக்கவர்கள் கொடுக்கலாம், பெரியவர்களும் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ளலாம், இறைவனிடம் நாம் தரிசனம் செய்து கொள்ளலாம் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அதைவிட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டால் ஆதாயம் விரயம் என்று சொல்வார்கள். யார் யார் ராசிகளுக்கு யார் யார் நட்சத்திரங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவுன்னு பார்க்க வேண்டியது. ஏன்னா அந்த கணக்கு போட்டுதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். கணக்கு மீறி போச்சுன்னா அப்புறம் பில்ஸ் அதிகமாக வந்துனாக்க நம்மளை கட்ட இயலாது இல்லையா? அப்ப இந்த வருடத்திற்கு ஆதாயம் என்ன, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு என்று பார்ப்போம். முதலிலே மேடராசி என்று சொல்லக்கூடிய ராசியானது ஆதாயம் 5ஆகவும் விரயம் 5ஆகவும் இருக்கிறது. சமபலன். 2 பேருக்கும் பெரிய கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, வரவும் செலவும் கரெக்டா இருக்குன்னு போட்டிருக்கு. அடுத்தபடியாக இடபராசி என்று சொல்லக்கூடிய ராசி ஆதாயம் 14, 11 விரயம் 11 விரயம் என்று போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 பங்கு நமக்கு ஆதாயம் இருக்கிறது. அடுத்தபடியாக மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ஆதாயம் 2, விரயம் 11 என்று சொல்லியிருக்கிறார்கள். ரொம்ப அதிக செலவாக இருக்கும் என்று, பொருள் நஷ்டம் என்று போட்டுக்கூடிய இருக்கிறது. அடுத்தபடியாக கடகராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 2 ஆதாயமும் 2 சமபலனாக இருக்கிறது. அடுத்தது சிங்கராசி என்று சொல்லக்கூடிய ராசி 14 வரவும் 2 செலவும் அதிக லாபம் பெற்றிருக்கிறார்கள். கன்னிராசி என்ற ராசிக்கு 2 ஆதாயமும் 11 விரயமும் இருக்கிறது, பெரும் நஷ்டம் என்று போட்டிருக்கிறார்கள். அதை தவிர துலா ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 14 வரவும் 11 செலவும் இருக்கிறது. விருச்சிக ராசி என்று சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 5 வரவு 5 செலவும், தனுசு ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 8 வரவும் 11 செலவும், மகர ராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 11 வரவும் 5 செலவும், கும்பராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 11 வரவும் 5 செலவும், மீனராசி என்று சொல்லக்கூடிய ராசிக்கு 8 வரவும் 11 செலவுமாக இந்த வருடத்திலே ஆதாய கந்தாய பலன் என்று சொல்லக்கூடிய இந்த பலனானது எல்லோ பஞ்சாங்கத்துப்படி போட்டிருக்கிறார்கள். இது உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இந்த ஆதாய கந்தாயம் என்று சொல்லுவார்கள். இது எல்லாருக்குமே பொருந்தாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாக்க, நம்மளுடைய குறிப்பில் எங்கெங்கு சுக்கிர பகவான் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார்களோ அதை பார்த்து வேற நம்ம கரெக்ட் செய்ய வேண்டும். அதனால் இது பொது பலன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை கோடி மக்களுக்கும் இந்த 12 ராசிகள் பொது பலனாக தந்திருக்கிறார்கள். நமக்கு எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனை பார்த்து செய்து கொண்டால் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மாற்றமானது இறைவன் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிவார். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று எல்லாம் வல்ல சண்முக சுவாமி அவர்களை பெருமாறு கேட்டுக்கொண்டு, அதனைத் தொடர்ந்து நமது ஆலயத்தின் மகோத்சவமானது கொடியேற்றும் திருவிழாவானது வருகிற மே மாதம் 12ஆம் தேதி தொடங்கி மிகவும் சீரும் சிறப்புமாக காலையிலும் மாலையிலும் நடைபெற இருக்கிறது. ஆங்காங்கே உள்ள முருகப்பெருமான் அடியார்கள் ஆச்சார சீலராக முருகப்பெருமானுக்கு வந்திருந்து இந்த திருவிழாவை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கே, வீரவேல் முருகனுக்கே. ஓம் திரியம்பகம் மஜாமஹே சுகம்
எல்லாரும் வீடு கோப்பசாக அன்னதான் இருக்கு வேணும் அன்னதான சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போமா கேட்டு போயிடும். இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த கனடா ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தின் விநாயகர் அலங்கார திருவிழாவின் 9வது திருவிழா தேர் திருவிழா உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கெனடியன் தமிழ் சேனல்.